உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ அணங்க நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கோப்பாயில் நிற்கும். குறிப்பாக கோண்டாவில் இருபாலை சந்தி இருக்கு தானே, அதுலேருந்து ராசபாதை வீதிக்குள்ள வாரீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தூரத்தில் விளக்கை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயம் ரியல் எஸ்டேட் தங்களோட புதிய ஆஃபீஸை வந்து இன்றைக்கு இங்கே திறக்க போய் நம்ம அந்த வரை இங்கே வந்து நாங்கள் எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தேன். அந்த வரை இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக இவையில் காணி விற்கிற வீடியோக்கெல்லாம் போடுறாங்க. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவை இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் காணி வேண்ட போகிறீங்க இல்லாட்டி காணி விற்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இவையை தொடர்பு பண்ணிட்டு நீங்கள் விற்றுக்கொள்ளலாம் இல்லாட்டி வேண்டிக் கொள்ளலாம். இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லலாம் காட்டிக்கொள்ளலாம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். செவ்வாய்க்கு போவோம். ரெண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்தது. தற்காலிகமாக 960 வீதி நல்லூரில் இயங்கினது. இப்போ நிரந்தர முகவரியாக இதை கொண்டு வருது. இது எங்களோட கம்பெனி லோயர், அதை விட எங்களை செக்ரட்டரி, கம்பெனி செக்ரட்டரி அவர் எங்களோட நில அளவையாளர்
அரசாங்க வேலை. அவர் எங்களுக்கு அளக்கடையில், ஆனால் சட்டத்திட்டங்கள் முழுக்கவும் அவர் மூலம்தான் நாங்கள் அறிஞ்சு கொள்வது. அந்த ஒரு ஆண்டில் ஒரு அளவுகள் இதுகள் மாறும். அப்போ அவர் மூலம்தான் நாங்கள் அறிஞ்சு கொள்வது. அதால் அவையே தந்தது. மற்றது நீங்கள் யூடியூபர்ஸ், அதே நேரத்தில் நீங்கள் வந்து எனக்கு காசுக்காக இது வரைக்கும் எந்த விளம்பரம் எடுக்கல. நீங்கள் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி எடுத்து நீங்கள் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு விட்ட நீங்கள். அதால் உங்களை நான் கௌரவிக்கிறேன், நன்றி சொல்கிறேன். அடுத்தது இது என் தம்பி, அம்மாண்ட தங்கச்சி மகன். தம்பியாக இருந்திருந்தால் ஒரு உறவு தான், ஆனால் இது ஆலோசனை, நண்பன், எல்லாமே. அவ்வளோதான். மற்றபடி தம்பி தான் பெறுகிறார். மற்ற உறுதி எழுதி கொடுத்தாங்கலாம். இப்போ எங்களோட கடைசியான உறுதி எடுத்தது. இப்போ நாங்கள் 2019 ஸ்டார்ட் பண்ணி 2026ஆம் ஆண்டு நேற்றாம் தேதி வரை கடைசியாக எழுதுனது அவைக்குத்தான். அதால் அவையும் கூப்பிட்டு கௌரவிச்சது. ஃபியூச்சர் பிளான் நினைச்சோன்னா இப்போ கடந்த 8 வருஷம்டா 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷத்தில் காலடி வச்சிருக்கிறோம். வேண்டித்தான் வித்துன்னு வந்த நாங்கள். இப்போ எங்கள்கிட்ட வேண்டினவையை வந்து நாங்கள் விற்று கொடுக்குற மாதிரி வந்திருக்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் வந்து வேண்டி விற்ற நாங்கள் இனி எங்கள்கிட்ட வாங்கியிருக்கணும். இல்லை விற்று தரணும்னு சொன்னால் 1% கமிஷன். என்னுடைய வேலை ஆயுதங்கள், வேலை காக்களவை எல்லாம் நிற்கணும். நீங்கள் பாருங்கள், துப்புரவாக்குறதுக்கும் ஆவணங்கள் பரிசோதிக்கிறதுக்காக இருந்தால் 1% காணிக்காரர் மட்டும் தரணும். ஆனால் வேண்டுறவை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்றைக்கும் எனக்கு கமிஷன் தர தேவையில்லை. காணி உரிமையாளர் மட்டும் 1% தந்தால் காணும். அது எப்படி கட்டுமென்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த 7 வருஷ காலம் நான் சம்பாதிச்சது காணும். இனி சராசரி எங்களுக்கு கூட கூலி வந்தாலே காணும். இப்போ இன்னட்டு 7 வருஷம் வாங்கினவைக்கு நான் விற்று தானே கொடுக்க போகிறேன். அப்போ அவைகிட்ட திருப்பி நான் கொள்வனவு செய்து விற்கிறாது. அப்போ விற்று கொடுக்க எல்லாருக்குமானத்தை நான் செய்வேன். அதான் ஒரு வீதம். பில்டிங் ஏற்கனவே வீடுகள் கட்டி கொடுத்துட்டு வரோம். அது இந்த வீடு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனாக பார்க்கலாம். ஸ்ட்ராஸோ பதிச்சிருக்கிறேன், மாவுள் பதிச்சிருக்கிறேன், ரேமர் அடித்து கல் பதிச்சிருக்கிறேன், கல் ஒட்டி வச்சிருக்கிறேன். அப்போ இன்னொரு வித்த வீட்டை நான் காட்டலாது படமாக இது இருக்கும். காலமே 6 மணிலேருந்து பின்னேரம் 6 மணி மட்டும் வந்து பாருங்கள். இதில் என்னென்ன மாற்றம் செய்யணும், என்னென்ன அளவு பிரமாணம் கூடணும், மவுக்குனி கதவு இருக்குது, தேக்கு இருக்குது, முதிரை இருக்குது, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு வச்சுக்கிறேன் ஷாம்பிளுக்கு. இது ஒரு ஃபர்ஸ்ட் லுக். நீங்கள் வந்து பார்த்துட்டு என்னென்ன மாடல் உங்களோட வீட்டுக்கு செய்து தரணுமோ செய்து தரலாம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ன வெளிப்படையாக இருந்துருக்குறீங்க வீடியோவில், நேரடியாக முகத்தை காட்டி எல்லாரும் இப்படி செய்கிறே இல்லை காணி விற்கிறாண்டு. இல்லை என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் வெளிப்படையாக வாழ்ந்துட்டாலும் இந்த இடத்துக்கு வந்தது எங்களால் மட்டும் இல்லை. இது உங்களால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களை நாங்கள் நடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. விளங்கிட்டேன். நடிப்பு வாழ்க்கையே இல்லை தானே. வர புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள் உங்களை காணி வாங்கினா அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போகிறீங்க? அவங்களுக்கு தான் வந்து தங்குறது சம்மந்தமாக சொல்லியிருந்தேன். என்னோட காணி வேண்டுனவே வந்தால் குழம்புல இங்கேருந்து நம்பின நம்பர் இருக்குது, மச்சான நம்பர் இருக்குது. அப்போ இவங்களுக்கு அடிக்கல வாகன வசதியா, தங்குமிட வசதியா, அது எங்களோட டீல் பண்ணி கொண்டு இருக்கிறவைக்கு நாங்கள் செய்வோம். எதிர்காலத்தில் அவை கொண்டு எங்களோட பயணிக்க வேண்டாம். இப்போ ஒரு எங்களோட பயணிக்க வேண்டிய காணி துப்புரவு செய்யணும்னா எங்களோட ஏசிபி எங்களுடைய ஆக்களை போட்டு நாங்கள் துப்புரவாக்கி கொடுப்போம். ஏன்னா எங்களோட பயணிக்க அவையாதானே இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த நாங்கள். அப்போ அவைன்ற காணியை நாங்கள் சுத்தப்படுத்தி கொடுக்காம, பாதுகாப்பு கொடுக்காம இன்னும் செய்யணும். அதான் நன்றி. என்னுடைய இந்த ஜெயம் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட்டுடைய இந்த நிறுவனத்தினுடைய சட்டத்திறனியாகவும் கம்பெனி செக்ரட்டரியாகவும் தான் நான் இந்த இடத்துல உங்களோட இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். தனிப்பட்ட ரீதியாகத்தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவர்களுடைய ஒரு சட்டத்திறனியான்னு சொன்னால் சில நேரங்களில் நான் சட்டத்திறனியாக சில விஷயங்களை சொல்லிக்கல, அது ஒரு தொழில் வாண்மைக்கு முறை இல்லாதாக இருக்குது. நான் இவர்கள் என்னுடைய ஒரு அவர்களுக்காக நான் ஒரு சேவை வழங்குனராக இருக்கிற அடிப்படையில் நான் இதன்றேன். சாதாரணமாக எங்களோட இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆவணங்களை பரிசோதிக்கிறது அல்லது ஆவணங்கள் தொடர்பான விடயங்களை மிகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் தான் நாங்கள் எல்லா விடயங்களையும் பார்த்து செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களோட சேவைகளை நாங்கள் மிக துரிதமான விடயத்தில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேவையை பெறுகிறவர்களுக்கு மிகவும் ஒரு நியாயமான ரீதியாகவும் தான் அந்த சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட ரீதியான ஆலோசனைகளையும் நான் சரியான முறையில் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகையால் தொடர்ந்தும் அந்த நிறுவனத்தோடு பயணிக்கிறதுக்கு அந்த வாடிக்கையாளர்கள் அல்லது அவர்கள்ட்ட சேவையை பெறுகிற ஆட்களுக்கு ஒரு நம்பகரமானதான ஒரு நிறுவனமாகத்தான் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாகவும் அது அவ்வாறு தான் இருந்து வரும் என்றதையும் நான் அவர்களுடைய ஒரு சட்டத்திறனியாக இந்த இடத்துல நான் கூறுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். எங்களை அனைவரையும் வந்து இன்றைக்கு இன்வைட் பண்ணதுக்கு பிக் தேங்க்ஸ். ஓகே, அப்படி வாங்க. இவர் தான் இந்த எங்களோட கம்பெனியோட வேலைகள் அவ்வளோத்தையும் செய்தார். கொண்டாயா
செய்து போடுங்க. வேலைகள் எல்லாத்தையும் செய்து ஆக்களை வச்சு திறம்பட இந்த அளவு தூரம் காணி சுத்தமாக இருக்குது. வேலையாக்களை 10 பேரை வச்சு செய்கிறதா எவ்வளோ கஷ்டம். 40 பேர் 50 பேர் ரெண்டு வச்சு செய்கிறது. மற்ற இவர் கோப்புவேல் 2004ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு நேஷனல் அடித்த ஒரு கராட்டி மாஸ்டர் சர்டிஃபிகேட் இருக்குது. 2014ஆம் ஆண்டு எல்லாருக்கும் தெரியும் ராஜா அண்ணா. இவர் தான் இப்போ நான் தம்பி. அடுத்துக்கு பிறகு இந்த வேலையாக்களை வச்சு அங்கேயும் ஏற்றி வாரது எல்லாமே இவர் தான். தேங்க்யூ வாழ்த்துக்கள் அண்ணா. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்களோட எப்படி இருந்தது? அவங்க முதல் நான் தம்பியை தான் சந்திச்சது சதீஷ். ஓகே. அப்போ வந்து அக்கா நாங்கள் இந்த லேண்ட் வாங்கி இருக்கிறோம், அப்போ எங்களுக்கு ஒரு இதுலேயும் எங்களுக்கு ஒரு பங்கையும் தந்து உங்களுக்கு உரிய இடத்தை நாங்கள் தருவோம் என்று சொல்லி எனக்கு நம்பிக்கையை தந்து அப்படி இன்று வரைக்கும் அக்காண்டா என்னென்னு சொல்கிறேன் எனக்கு கூடத்தான் பிறக்கல அப்படி ஒரு சொல்லி எனக்கு அந்த லேண்டை என்னுடைய சித்தப்பா அவருக்கு சொல்லி விற்றது என்னடா எங்களுக்கு தரக்கூடாதுன்னு. ஆனால் அவர் என்னட்டையே கொண்டு வந்து ஒப்படைச்சார். அதுக்கு நான் அவைக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னட்டையே கொண்டு வந்து ஒப்படைச்சவே. ஸோ இவங்களோட சர்வீஸ் எல்லாம் என்ன மாதிரி? எக்ஸலண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது பக்காவா உற்று பிள்ளைங்கள அவங்களுக்கு அச்சறுக்கப்படுத்தி கேட் போட்டு இல்லை நீட்டாக என்னட்ட கையடிச்சாரு. இன்றைக்கு நான் இதில் வந்தது இன்னும் நிறைய வேலையை விட்டு நான் வந்தனால் கட்டாயம் வர வேணுமென்று தம்பிக்காக. நான் இன்றைய தான் அண்ணாவை கண்டது, இன்றைய தான் கண்டிருக்கிறேன். ஒரு நாளும் காலையில். நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். இப்போ நீங்கள் இன்றைக்கு ஒன்று கூடிய மாதிரி அன்றைக்கு இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தில் வந்து ஜாழ்ப்பாணத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்ததுன்னா மோசடிகள் நடந்தது. அதால் பல பேர் உள்ளே போனது வழக்கு சம்மந்தமாக. அதில் வந்து சரியான கிளியர் யாருக்குமே இல்லாத பிரச்சனையால் வந்து ஐபிசி வந்து எங்களை நேர்காணல் பார்த்தது. அதாவது வந்து காணியில் வந்து என்ன பிரச்சனை, என்ன செய்யணும், ஒரு ஆள் வேண்டணும்னா என்ன பார்க்கணும், எதை நுணுக்கமாக பார்க்கணும்னு சொல்லி எங்கள் அண்ணாவை வந்து முதலாக நேர்காணல் எடுத்தது ஐபிசியில் வந்து. அதில் வந்து பிரித்தானியா நேரப்படி எல்லா டைமும் போட்டு, அதாவது வந்து எங்களுக்கு இப்போ தொடர்பு கொள்ளையெல்லாம் போயிட்டுது. அதில் இந்த இதுக்கு கூப்பிடையிலாது அந்த கிளியர் வந்து ஒரு ஆக்கள் வந்து என்ன டீட் பண்ணணும்னா என்னத்தை பார்க்கணுமன்றதை வந்து விளக்கம் வந்து கொடுத்தது. நாங்கள் அந்த அவையை வந்து கூப்பிடையிலாதுன்றதுக்காக அந்த பிரேமை ஞாபகமாக பிரேம் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் இது சரியா இந்த ரோட் பக்கம் எங்களோட ராசபாத ரோட்டுன்னு சொல்கிறது. இது நேராக எப்படியே பண்ண இதில் சரியா 3 கிலோமீட்டர் நேராக போனீங்கன்னா நல்லூர், அதாவது எங்களோட வடக்கு கோபுரம் அதில் வந்து சந்திக்கும். டெம்பிள் ரோட்டுக்கு போய் இறங்கி இந்த ரோட் வந்து சரியா நல்லூர்லேருந்து நீங்கள் ராசபாத ரோட்டில் வந்துட்டீங்கன்னு சொன்னால் 3 கிலோமீட்டரில் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் இதை என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு காணி விற்கணுமோ வேண்டணுமோன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அனுப்ப ஒரு இடத்துல இருந்து கால் பண்ணால் வாகனம் நாங்கள் அனுப்புவோம். பாரத்துக்கான வாகனம் அதுக்கு என்ன வாகனம் பேன் பண்ண பேன், கார் வேணும்டா கார், ஆட்டோண்டா ஆட்டோ, என்ன எதிர்பார்க்கணுமோ அந்த வாகனம் பெறும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு மெயின் இடத்துல இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்து எங்களுக்கு பருத்துற ரோட்டு, இது பலாளி ரோட்டு, சுண்ணாவு ரோட் எல்லாத்தையும் மெயினான ஒரு ஜங்ஷனில் இந்த இதை நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம். இப்போ என்னென்ன உலகாலம் நிரந்தரமான இடம் வேணும் இது வந்து அதாவது வேலை செய்கிற வாகனத்தில் இருந்து எல்லா இதுவுமே இங்கே எங்களுக்கு பார்க்கிங்கில் இருக்குது. நீங்கள் சகல இதுவுமே பார்க்கக்கூடியமாக இருக்குது. இதில் போட் வச்சுருக்கிறோம். கீழே வந்து எங்களோட வெப்சைட்டுகள் இருக்குது. அதாவது வந்து நாங்கள் இப்போ உங்களை தவிர்த்து இப்போ உங்களோட வெப்சைட்டை தவிர்த்து நாங்கள் போடுறோன்னு சொன்னால் இந்த வெப்சைட்லாம் போடுறோம். ஜிஎம் ரியல் எஸ்டேட் இருக்குது, ஜிஎம் லேண்ட் சேல் இருக்குது, டிக்டாக்கில் வந்து ஜிஎம் ரியல் எஸ்டேட் இருக்குது, மற்ற லங்கா லேண்ட் ஃபேஸ்புக்கும் இருக்குது. இது வந்து எங்கட அதாவது எங்கட காணி மட்டும் விளம்பரப்படுத்துகிற விளம்பரத்தலமாக இருக்குது. மற்றது வந்து ஜெஃப்னா லேண்டும் பேஜும் டிக்டாக்கும் இருக்குது. மற்ற வந்து ஒவ்வொரு காணியும் வந்து நாங்கள் விட்டோம். இது வந்து தவறன்னையாக்களுக்கு தெரியும் இந்த காணி எந்த காணி எங்கெங்கே எடுத்ததுன்னு சொல்லி தெரியும். இது வியூஸே இப்போ இவ்வளோ தூரம் ஓடி இருக்குது. இப்போயுமே எனக்கு கால் பண்ணிகிட்டு இருக்குமா இதில் காணி வேணுமெண்டா. ஆனால் இதில் எங்களுக்கு கூடி ஒரு 2 பிறப்பு வச்சிருக்கிற அளவுக்கு முழு காணியும் வேண்டிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு காணியும் வந்து அதாவது வந்து ஒரு 3ஆ பிரித்து ஒரு பங்கு காட்சிப்படுத்திக்கணும். என்ன சொன்னால் அவ்வளோதான் எனக்கு காட்சிப்படுத்த இல்லாமல் போயிட்டுது. அப்போ நான் என்ன சொன்னேன், நாங்கள் சக்ஸஸாக முடித்த ஒவ்வொரு இதையும் வந்து நாங்கள் காட்சி. இது வந்து கைதறி பாலத்துக்கு பக்கத்தில் மெயின் ரோட்டோட காபட் ரோட்டோட பிரித்து நாங்கள் இது கோவிகளாக்காண்டி ஐபிசி என்று போட்டதுக்கே காரணம் முதலாக நேர்காணல் எடுத்தது எங்கள் ஐபிசி. அவையை மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக ஐபிசி என்று போட்டி காட்சிப்படுத்தியிருக்கு. அப்படியே ஒவ்வொரு இடமும் இருக்குது. நிலாவேர் இருக்குது. இது கைதறி 2 சொல்கிறது. கைதறி நல்லதான் நிற்கணத்தடி எல்லாருக்குமே தெரியும். நல்லதான் நிற்கணத்தடி என்று கேட்டால் இந்த காணியெல்லாம் நாங்கள் போட்டு 3 நாளில் விற்றனாங்க. உடனே செயலாகக்கூடிய ஒவ்வொரு காணியும் காட்சிப்படுத்தி இருக்குது. இது வந்து எங்களோட ஒர்க் ஷாப் பண்ண, அதாவது எங்களோட வாகனங்கள் மிச்ச வாகனங்கள் இன்னும் வரையில், அதாவது வந்து எல்லாமே என்ன சொல்கிறேன் எங்களோட பயணிச்சு எல்லாமே எங்களோட வாகனங்கள் மற்ற ஒர்க் ஷாப் எங்களோட வேலை செய்கிற ஆயுதங்கள் ஃபுல்லாக இந்த ஏரியாலாம் இருக்குது. முழுக்கிழமை வந்து இந்த ஏரியாவில் வேலை செய்கிற ஆயுதங்கள். ஒரு காணி விற்கிறாண்டா அப்போ இங்கே இருந்தால் எல்லாம்
துப்புரவு செய்கிறது ஓ இங்கே இருந்தால் எல்லாமே எடுத்து இதெல்லாம் செய்யக்கூடியமா ஒர்க் ஷாப் இது எல்லா மிஷினரியிலேருந்து இல்லாமல் இன்னும் மிஷினரியோட ஆர்டர் பண்ணியிருக்கோம் இப்போ தான் வந்து கொண்டிருக்குது மிக்க வாகனங்களும். ஒரு அவங்கள்ட்ட காணி இப்போ விற்க போயின்னு சொன்னால் நீங்களே துப்புரவு செய்து இப்போ நாங்களே துப்புரவு செய்து அதாவது வந்தோன்னா விற்க போகிறோன்னு சொன்னால் ஆவணம் சரிபார்க்கப்படும் முதலாவது. இப்போ நீங்கள் ஒரு ஆள் காணி தாரணம்னு சொன்னால் அவன் இந்த ஆவணத்தை இங்கிட்ட சட்டத்தரனோட சரியாண்டுப்பான் சரியாண்டா மட்டும் எடுத்து விற்போம். தவறான எந்த வித ஆவணங்களும் கையாள மாட்டோம். அதாவது எங்கள்ட லோயர் வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்குன்றாலும் அந்த ஆவணங்கள் நாங்கள் விற்க மாட்டோம். 100க்கு சரின்னு சொன்னால் அந்த விற்கிறதுக்கு 1% அண்ணா சொன்ன மாதிரி 1%, அதாவது விற்கிற ஆள்கிட்ட மட்டும், கொள்வனவாதல்கிட்ட இல்லை. அண்ட் நான் முதல்ல ஒரு வீடியோவில் சொன்னான் என்ன எல்லாருமே கேட்டபடி இப்போயுமே எனக்கு 3-4 பேர் நான் நிறைய பேர் சொல்லல ஃபோன் பண்ணி எல்லாருமே ஒரு வார்த்தைங்களுக்கு சொல்லல இன்னொரு என்ன நாங்கள் பேப்பரில் நியூஸ் பண்ணியிருக்கோம். என்ன விழாலமாக இன்னொரு இடத்துல இருந்தது 960 பரத்திர வீதி அதெல்லாம் இருந்தது. அப்போ இந்த இடத்துக்காக நிறைய பேர் அடிச்சுட்டே இருக்கணும். அங்கால அடுத்த வீட்டை பாருங்கோ. இதில் வந்து இந்த நம்பர் எல்லாருக்குமே தெரியும், 2ஆவதாக வராது. அதை மச்சான நம்பர் அடுத்தது மேலே போட்டிருக்குது. எல்லாருக்குமே கேட்குறது அண்ணாரு சில கேட்பின அண்ணாரு மச்சான நிறைய குழப்பம். அதான் எல்லாருமே இந்த காட்டி இருக்குது. அதை நாங்கள் 2 பேரும் தான் கால் பண்ணால் கதைப்போம் கட்டாயம். 24 மணி நேரம் சர்வீஸ் தானே? 24 மணி நேரம் எரி போகிற நேரத்தில் 24 hours அது இப்போதை அது அப்படித்தான் போய்கொண்டு இருக்குது. இனி வர காலத்துலேயும் அது வரும். ஓகே இங்கெல்லாம் இவன் ஆஃபீஸ் இருக்குது, அதை உங்களை காட்டிக்கொள்றேன்னு பாருங்கள். இவங்களை நீங்கள் ஓப்பனிங்லாம் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், அதை விட பெரிய நன்றி இவங்களுக்கு. என்ன சொன்னால் எங்களையும் இந்த இடத்துல கௌரவிச்சதுக்கு பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம். எங்களை பாருங்கள், இந்த ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. பட் அது ஆஃபீஸையும் உங்களை காட்டிக்கொள்ளணும்னு பாருங்கள். ஓகே அப்படியே ஆஃபீஸ் பார்த்தா அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் இந்த மாதிரி வீடு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் தான் என்ன விஷயம் செய்வேணுன்ற மாதிரி ஒரு மாதிரி வீடுமே இருக்குது. இங்கே அதையும் காட்டிக்கொள்கிறேன். கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையெல்லாம் இப்போ வச்சுக்கிறாங்க. அப்படி உள்ளுக்கு போவோம். இது வந்து புது வீடு இல்லை, பழைய வீடை ரெனோவேஷன் பண்ணி செய்திருக்கலாம். உங்களுக்கு வந்தவங்களுக்கு ஃபுல்லாகவே தராவசை பதிச்சிருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமியார். ஓகே அப்படியே இங்கெல்லாம் பார்ப்போம். இங்கால இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது. இது வந்து ஃப்யூச்சரில் சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவள்கிட்ட காணி வேண்ட வாராக்கள் அதை ஸ்டே பண்ணக்கூடிய வசதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி சொன்னவே. பட் இங்காலே ஒரு ரூம் தான் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. அங்கால ஸோ மெயினோட சும்மா காட்டுறேன். இங்கால பாருங்கள், இங்கே ஒரு ரூம் தான். இங்கால வந்து பாத்ரூம் இருக்குது. சரி அப்படி பார்ப்போம். இங்கே கிச்சன் அதுலேயும் பார்ப்போம். அங்கால இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே பாருங்கள், ஸ்மார்ட் கிச்சன் செய்திருக்கணும். இந்த இங்கே ஸ்மார்ட் கிச்சன் செய்திருக்கணும் பாருங்கள். சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இவன் ஆஃபீஸ் ஓப்பனிங் ஆனது என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லி. உண்மையிலேயே ஒரு எதிர்பாராத விஷயம்னு சொன்னால் அந்த கௌரவிக்கிற நிகழ்வு நான் உண்மையாக எதிர்பார்க்கவே இல்லை. உடனே தம்பி இங்கே முன்னுக்கு இல்லைங்கோ உங்களுக்கு கௌரவிக்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் நிறைய வீடியோ செய்திருக்கோம். இருந்தாலுமே எங்களையும் மதித்து எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி நிச்சயத்துக்கு இருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். சரி இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன விஷயம் செய்யணும், என்னென்ன சர்வீஸ் கொடுக்க போகணும்னு சொல்லி அப்படியே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு விவரங்கள் தேவை, இல்லாட்டி அதை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் காணி விற்க போகிறீங்க, வேண்ட போகிறீங்க, இல்லாட்டி ரெனோவேஷன் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி தொடர்பு செய்து கொள்ளலாம். சரி ஓகே வளர்ந்த நான் வீடியோ முடிச்சுக்கணும். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேஎஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஓகே see you, டாட்டா, பாய் பாய்.